trying to people get together. ஒரு இடத்துக்கு வந்து ஒத்த கருத்துடையவர்கள். சத்சங்கத்துவம், நிசங்கத்துவம், நிசங்கத்தை நிர்மோகத்துவம், நிர்மலத்துவம், ஜீவன் முக்தி. அந்த சத்சங்கத்துக்கான ஒரு ஃபோரமாக தான் இந்த ராமராஜ்யத்தை இப்போதைக்கு நான் உருவாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். இதுக்கு மேலே ஞானபரமான ஒரு ஆன்மீகம் இருக்குது. ஆனால் அதுக்கு இன்னும் நீங்கள் பக்குவப்படலை. இங்கே வர ஜனங்கள்லாம் இன்றைக்கி லௌகீகமாக தான் ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, லைஃப்பில் ப்ரமோஷன் வரணும், உடம்புக்கு இடமுக்கு வந்துடக்கூடாது, என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், 2 குட்டி போடணும், இதை தவிர ஒன்றும் கிடையாது ஜனங்களுக்கு. ஆன்மீகம்னா இவ்வளோ தான் நினச்சிருந்துருக்காங்க. இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆசை எருமையும் ஆசை எருமை நீசனோடாயினும் ஆசை எருமை. கடவுள் மேலே கூட ஆசை விட்டுணும். அற்றது பற்றெனில் உற்றது வீடு, அதுதான் ஆன்மீகம். விடு வீடு விடு வீடு, இதுதான் ஆன்மீகம். இன்னும் அதுக்கான காலம் வரல. நான் உங்ககிட்ட வந்து இந்த தகுடு மோதிரம் வாத்து பரிகாரம் கொடுக்குற ஜோசியரும் அல்ல, மந்திரவாதியும் இல்லை, தந்திரவாதியும் இல்லை. அதனால் இன்னும் நான் கொடுக்க விரும்புகிற ஆன்மீகத்துக்கான காலகட்டம் வரலை. அது வரைக்கும் இதை தான் பண்ண முடியும். பரமாச்சாரியர் இது அதமோ பட்ச பரிகாரம்னு இருக்கிறதுலேயே என்ன தான் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைம் இஸ் கம்மிங் சூன் ஆன் திஸ் எர்த். ஸோ அந்த மாதிரி உங்களை எல்லாம் வந்து புரிய வைத்து அடுத்த அடிக்கு கொண்டு போவதற்கான ஞானபரமான ஆன்மீகத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் ஒன்று இன்னும் குழப்பி தகுடு வாங்கி மோதிரம் வாங்கி பரிகாரம் பண்ணி ஜோசியம் சொல்லி இன்னும் 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 இந்த புத கோயிலில் மூழ்கிறவன் ஒன்றும் பண்ணாது இருந்தாவே தப்பிச்சிருவான். இவன் தப்பிக்கிறதுக்கு நினச்சா தான் இன்னும் உள்ளே போடுவான். அந்த மாதிரி நீங்கள் தப்பிக்க நினச்சிக்கிட்டு இன்னும் உள்ளே போகிற புத கோயிலில் இருக்கீங்க. ஆசைகள் அந்த மாதிரி தான். உங்களை அடுத்தடி கொண்டு போகக்கூடாது. உற்றது பற்று என்னில் உற்றது வீடு. ஸோ அந்த மாதிரி ஆகிற காலம் ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் வரும். இப்போ வராது. ஏன்னா இன்னும் உனக்கு தாகம் தீரல, ஆசை அடங்கலை. அதனால் இதெல்லாம் தானாக போகும். வெள்ளரிப்பழம் காம்பு வந்தவுடனே கீழே விழுந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆசைகள் போகிற காலம் வரும். அந்த நேரத்துக்கு தான் நான் வந்து ஆத்மா, நான் வந்து சாமி. இந்த உலகத்தை பிடிச்சிக்கிட்டு இன்னும் 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 நீ புத கோயில்களில் போகிறேன்னா அதுக்கு நான் சாமியார் இல்லை. அதுக்கு தாடி வாட்டுற குச்சி கையில் வச்சுன்னு காவிக்கி வச்சுன்னு தாடி பெருசாக வளர்த்துன்னு ஜடாமுடியோட சுத்தரம் பாரு. அவங்ககிட்ட போய் நீயும் ஏமாந்து அவனையும் ஏமாற்றி அந்த ஆன்மீகத்துக்கு நான் வரல. நான் ஞானத்துக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். அண்ட் நான் கொடுக்கறது யாராலையும் கொடுக்க முடியாது. இட் அல்டிமேட் ஆன் எர்த். அண்ட் ஐ எம் வில்லிங் டு வெயிட் பண்ணுறேன். எனக்கு என்ன அர்ஜென்ட்டு போகும் இல்லையா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம்.